கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. உலகிலேயே சிறந்த செல்வம் கல்வி செல்வம். அப்பேற்பட்ட கல்வி செல்வத்தை இப்போ 12th படிச்சுட்டு இருக்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு அடுத்து ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன கீ பேராமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இப்போயே சோஷியல் மீடியாஸ் வெப்சைட்ஸ்லலாம் என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஆஸ் அ 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அகடமிஷியன், இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு எக்ஸ்பர்டைஸ் வச்சு உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான கீ பேராமீட்டர்ஸ் எப்படி ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாப் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, NIT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIIT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். இந்த மாதிரி டாப் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸில் சேரணும்னா கண்டிப்பாக JEE மெயின் அண்டு அட்வான்ஸ்டோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் ப்ரீமியர் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவலில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் செப்பரேட்டாக அப்ளிகேஷன்ஸ் போடணும். அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் தட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி தான் இதுக்குள்ள உங்களுக்கான அட்மிஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் TNAE கவுன்சிலிங்னு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் செப்பரேட்டாக இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே பியூராக உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் இங்கே உங்களுக்கான அட்மிஷன்ஸ், எந்த இன்ஸ்டியூஷன்ஸு எந்த கோர்ஸ் கிடைக்குன்றது பியூர்லி பேஸ்ட் ஆன் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ். ஸோ இதோடைய கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி 0.1 மேட்டர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு கட் ஆஃபும் உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய ட்ரீம் கோர்சஸ், ட்ரீம் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சான்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நீங்கள் போடணும். இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் நீங்கள் எய்தர் த்ரூ கவுன்சிலிங் வரலாம், அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக வரலாம், அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன கீ பேராமீட்டர்ஸ் ஒரு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில் அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட குவாலிட்டியை ரெகக்னைஸ் பண்ணி சில அக்ரிடேஷன்ஸ் அண்ட் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NBA, நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், தென் NIRF, நேஷ்னல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், தென் NAC, நேஷ்னல் அக்ரிடேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில், தென் யூனிவர்சிட்டிஸாக இருந்ததுன்னா ABET ரேங்கிங்னு இருக்குது. இது எல்லாமே நான் சொல்ல போகிற இந்த கீ பேராமீட்டர்ஸை கன்சிடர் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷன்ஸுக்கு ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூஷன்ஸ் எது லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களோ அதை இந்த பேஸ்ட் ஆன் தட் ரேங்க் பேஸ் பண்ணி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்வேஸ் ஹேவ் அ கப்புள் ஆஃப் பிளான்ஸ். பிளான் A, பிளான் B ரெண்டு இருக்கணும் எப்போயுமே. பிளான் ஏல உங்களோட டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் கோர்சஸ் மினிமம் 20ஆவது இருக்கணும். தென் பிளான் பியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் சாய்ஸஸ் இன்ஸ்டியூஷன்ஸ். சப்போஸ் பிளான் ஏல உள்ள லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கோ வித் செகண்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் கோர்சஸ் பிளான் பியில் இருக்கணும். இதில் ஒரு 20, அதில் ஒரு 20 இன்ஸ்டியூஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிடேஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. செகண்ட் என்ன பார்க்குறீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். அந்த இன்ஸ்டியூஷனோட லேபு, லைப்ரரி, தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, என்ன மாதிரி அக்காமடேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ரீச்சபிலிட்டி இருக்குது, இது செகண்டு. தென் தேர்டு ஃபேக்கல்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்னென்ன, இது தேர்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு 3 டிஃப்ரெண்ட் பாத்வே இருக்குது. ஒன்று பிளேஸ்மெண்ட், இல்லை ஹையர் ஸ்டடீஸ், அப்படி இல்லைன்னா ஆண்டர்ப்ரனர் ஆகலாம். பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க, அதோட சக்ஸஸ் ரேஷியோ என்ன, இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவேர்னஸ் கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, அது எப்படி சிலபஸில் அது கரிக்குலமில் அதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம முக்கியமாக பார்க்கணும். எவ்வளோ அவங்களோட ட்ரீம் ஜாப் ஆஃபர்ஸ்க்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இது நம்ம பார்க்கணும். ஹையர் ஸ்டடீஸ்னு வரும்போது அதுக்கான ட்ரைனிங், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, செஷன்ஸு, அதுக்கான கோச்சிங் எல்லாம் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்குறாங்களா. நெக்ஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு ஸ்ட்ராங் இன்குபேஷன் சென்டர் இருக்கா. இன்குபேஷன் சென்டருங்கிறது ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ். எதர் அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸை அதில் இனிஷியேட்டிவ்ஸில்
இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் உள்ள கம்பெனிஸு ஆர் இண்டஸ்ட்ரீஸு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான இன்குபேஷன் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அந்த இன்ஸ்டியூஷனோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஃபண்டிங் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த இன்ஸ்டியூஷன்ஸுக்குள்ள அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அங்கே படிக்கும்போது, நம்ம குழந்தைங்க அங்கே படிக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸு அதை எந்த அளவுக்கு அந்த இன்ஸ்டியூஷன்ஸோ மேனேஜ்மெண்ட்டோ மோட்டிவேட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்தாப்பில் இது எல்லாத்தையும் விட ஒரு க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே அகடமிக்லாம் நம்ம பேசுகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அகடமிக், ஒரு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இந்த 4 இயர்ஸ் பீரியடில் எப்படி அவங்கள ஒரு காம்படிஷன்ஸுக்கு இல்லை ஹேக்கத்தான்ஸ்லேயோ ப்ராஜெக்ட்லேயோ எந்த அளவுக்கு அவங்கள சொசைட்டி ரெலவெண்ட்டாக இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன் இதை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராஜெக்ட்லேயோ ஒரு காம்படிஷன்ஸ்லேயோ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, க்ரியேட்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகுது, ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் க்ரியேட் ஆகுது. தென் இதெல்லாமும் தாண்டி ஒரு டீம் ஒர்க், கொலாபரேஷன் வருது. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களோட கான்ஃபிடென்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு ஸ்ட்ராங் இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம் இருக்கா? ஃபஸ்ட் இயர்லேருந்தே ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸு, எஸ்டிஜிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், யுனைடெட் நேஷனோட 17 கோல்ஸ், சொசைட்டி ரெலவெண்ட்டாக இந்த கோல்ஸ் இருக்கும். இந்த கோல்ஸை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷன்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா? ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க ப்ராஜெக்ட்ஸு ப்ளஸ் ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸு, ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியை அந்த இன்ஸ்டியூஷன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா? அதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்களா? மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறாங்களா? எவ்வளோ தூரம் அந்த காம்படிஷன்ஸ் நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்க கைட் பண்ணுறாங்கன்றதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இந்த ஹேக்கத்தான்ஸ் காம்படிஷன்ஸ்னு வரும்போது ஐ வாண்ட் டு மென்ஷன் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ரெஸ்டீஜியஸ் நேஷனல் லெவல் காம்படிஷன் கால்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். இது ஏஐசிடியோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் 2017லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. மோர் தென் 3600 இன்ஸ்டியூஷன்ஸு ஆல் ஓவர் இந்தியா எவ்ரி இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 2800 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் சப்மிட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களோட ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை இங்கே கொடுக்குறாங்க. இதை நிறைய இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எத்தனை இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இதில் அதோட சக்ஸஸ் ரேட்டு எத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகிருக்கோம். அப்போ எல்லா ப்ரொஃபஷனல்ஸுமே லிங்க்டுன்ற ஒரு சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட அலுமினைங்கிறவங்க பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு படித்து முடிச்சுட்டு ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, இல்லை ஆண்டர்ப்ரனர் ஆகலாம், இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் போய் லிங்க்டின்ல அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட அலுமினையோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட அந்த இன்ஸ்டியூஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த அலுமினை இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு தடவையாவது அந்த இன்ஸ்டியூஷன்ஸுக்கு நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளவோ இடங்களுக்கு போகிறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பீச்சுக்கோ பார்க்குக்கோ போகிறோம். அதெல்லாம் விட முக்கியம் நம்மளுடைய கல்வி. ஏன்னா சிறந்த கல்வி என்பது புத்தகங்களை படிப்பது மட்டுமல்ல, உன் திறமையை கண்டறிந்து சரியான முறையில் சரியான வழியில் தேர்ந்தெடுப்பது தான் உண்மையான கல்வி. அப்படி ஒரு சிறந்த கல்வியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூஷனை நேரில் போய் பாருங்கள், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்றதை பாருங்கள், கல்ச்சர் என்னன்றதை சென்ஸ் பண்ணுங்கள், ஃபேக்கல்ட்டிஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அட்மிஷன் டீமோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க என்னன்றதை நேரில் போய் பார்த்து விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அகடமிஷனாக, ஒரு பேரண்ட்டாக, என்னுடைய குழந்தைங்களாக நினச்சி உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்டியூஷன் உங்களுடைய கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, அவங்க கரிக்குலமில் எந்த அளவுக்கு அதை கொலாபரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் பார்த்து அந்த இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ, சோஷியல் மீடியாவில் வர ஆடுக்காகவோ, இல்லை வேறு எதையாவது ஒரு ட்ரெஸ் கோடு, ஒரு ஃப்ரீடம் அந்த மாதிரியெல்லாம் நினச்சி எந்த இன்ஸ்டியூஷனையும் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆம்பிஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸை, ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இன்ஸ்டியூஷனில் கொடுக்குறாங்களான்னு மட்டும் பார்த்து அந்த இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கரியர் பாத்துக்கு.
பி பாசிட்டிவ், பி ஸ்ட்ராங், ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஆல் த பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.